வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு நான் நினைக்கிறேன். காரணம், இந்த மாதிரியான ஒரு வீடியோ நம்ம சேனலில் பண்ணதில் ஒரு புதிதாக ஒரு முன்னெடுப்பு தான் இதை பண்ணுறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இந்த உலகத்தில் மனிதனால் வெல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் காலம். இந்த காலத்தை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே காலம் நம்மளை வென்று விட்டு போயிடும். அதனால தான் தமிழில் அழகான பழமொழியும் இருக்குது, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்னு. இது எங்கே உண்மையோ இல்லையோ யூஎஸ்ஏல கண்டிப்பாக உண்மையாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் இஸ் மணி இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க, டைம் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான இமிகிரேஷனை நீங்கள் பார்க்கும்போது டைம், நேரம் தான். நீங்கள் அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கேட்டிருக்கோம், 5 வருஷம் முடிஞ்சிச்சு H1Bயில், இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இப்போ போய் என்னோட எம்ப்ளாயர் கேட்டால், இப்போ நான் உனக்கு ஸ்டார்ட் பண்ணால் பெர்ம் ப்ராசஸ் முடியவே 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிடும், உன்னோட லிமிட் தாண்டி போயிடும். ஸோ நீ வேறு வழி இல்லை, நீ இந்தியா போயிட்டு 1 வருஷம் கழிச்சு திரும்பவா. இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்குது. எப்படி விரைவாக பெர்ம் ப்ராசஸ் இல்லாமல் நீங்கள் அந்த க்யூக்குள்ளே போகிறது, ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புங்க இது. ஏன்னா இது நிறைய பேர் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் இது தெரியாமல் யூஎஸ்ஏ விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ NIW நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் வேவர்னா என்ன, அதுதான் பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி இதை யூஸ் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட நேராக பேச போகிறோம். இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறோம். நம்ம சேனலோட டேகே தான், அதிகம் பகிர்வோம் அதிகம் பயன்பெறுவோம். ஸோ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணுங்கிற நோக்கத்தோடு தான் பண்ணிட்டு இருக்கோம். முதல் முறையாக நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்டே இதை பற்றி கேட்க போகிறோம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ப்ளஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதில் இருக்கு. இன்ட்ரோல சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளோட ராஜா ப்ரோ வந்திருக்காரு. ராஜா ப்ரோ என்னோட பெரிய மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் கமெண்ட் பண்ணுவார், ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய நம்ம மக்களுக்கு நிறைய கேள்வி கேட்பாங்க இல்லையா, அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் NIW பற்றி கொடுக்கும்போது நான் நேரடியாகவே கேட்டேன் ராஜா ப்ரோட்ட, ப்ரோ இது நீங்களே சொன்னீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை யூஸ் பண்ணியிருக்காரு, அதனால் பயன்பெற்றிருக்காரு. அதை சொல்லும்போது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ, இதை விட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா ப்ரோ, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தேங்க்யூ பிரேம். நீங்க பண்ற சர்வீஸ் நான் எப்பயுமே சொல்றது தான். நீங்க உங்களுக்கு தெரியாது அதோட எஃபர்ட் எவ்வளவு பேர் அதனால பலனடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு பேருக்கு நீங்க உங்களோட வீடியோ வச்சே நிறைய லேர்ன் பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அதுல நானும் ஒருத்தன். அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க உங்களோட சர்வீஸ் இன்னும் நிறைய தொடரணும் நம்மளோட தமிழ் மக்களுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க சொந்த ஊர் நிலக்கோட்டை ப்ரோ. உங்களுக்கு வத்தலகுண்டு நிலக்கோட்டை, இந்த சில்குவார்பட்டி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அது மாதிரிதான். நான் படிச்சது எல்லாமே பட்டிவீரன்பட்டின்னு ஒரு ஊரு. நான் அப் டு 6th வரைக்கும் அங்கதான் படிச்சேன். அதுக்கப்புறம் மதுரையில படிச்சேன் நான், வெள்ளியம்பலம் ஸ்கூல்ல. ஏன்னா அங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இல்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் 10th அப்புறம் அப்படின்னு சொல்லி மதுரையில மட்டும்தான் இருந்தது. ஸோ அங்க படிச்சேன். என்னோட காலேஜ் எல்லாம் நான் PSNA இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல்ல பண்ணேன் ப்ரோ. பேச்சுலர்ஸ் BTech IT பண்ணேன். 2005 பாஸ்ட் அவுட் நான். அப்போ முடிச்சு கேம்பஸ்ல சென்னைக்கு வழக்கமா எல்லாரும் மாதிரி தான் ப்ரோக்ராமரா ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் IBM வழியா யூஎஸ்க்கு வந்தேன். L1Bல வந்தேன். 2009ல வந்தேன். IBMல இருந்து இன்ஃபோசிஸ் மாதிரி H1Bல இருந்தேன். அப்படியே போறப்போ பொசிஷன்ல சரி கெரியர் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா எங்க அம்மா அப்பா எஜுகேட்டர்ஸ், அதனால எப்பயுமே எஜுகேஷன்ல அந்த இது இருந்தது. ஐடியும் கொஞ்ச நாள்ல எனக்கு பேஷன் எஜுகேஷன் இருந்ததுனால ஓகே இன்னொரு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம ஐடி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அப்படின்னு சொல்லி 2017ல என்னோட PhD இந்தியானா யூனிவர்சிட்டியில ஸ்டார்ட் பண்ணேன். 2022ல முடிச்சேன். இப்ப UT ஆஸ்டின்ல, யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ் அட் ஆஸ்டின் போஸ்ட் டாக்டரல் ஃபெலோவா இருக்கேன். ஆனா நான் டீச்சும் பண்றேன். லிபரல் ஆர்ட்ஸ் ஆனர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு AI அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க முதல்ல NIW அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். நான் சொல்றதுக்கு முன்னாடி இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இமிகிரேஷன் பத்தி நிறைய எல்லாம் தெரியாது. உங்க அளவுக்கு நீங்க போடுற வீடியோஸ்ல உங்க அளவுக்கு எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. அதனால ஏதோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். இந்த EB2 கேட்டகரியில ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா இந்த NIW நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வேவர் அப்படின்ற கேட்டகரி. சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜெனரல் EB2ல இருக்கு. அது இது ஹெல்ப் பண்ணும். ஜெனரலா நம்ம பார்த்தோம்னா EB2 ட்ரெடிஷனல் EB2க்கும் EB2 NIW-க்கும் 3 டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் EB2 ப்ராசஸ்ல உங்களுக்கு லேபர் சர்டிபிகேஷன், அதாவது பெர்ம் ப்ராசஸ் ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டெப். உங்களுக்கு இது லென்த்தியான
ஸ்டெப். it's very lengthy. அதுல வந்து எம்ப்ளாயர் வந்து ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, there are no US nationals eligible for this job அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் லேபர் சர்டிபிகேஷன் வாங்க முடியும். அப்புறம் தான் I-140 சப்மிட் பண்ணுவாங்க. கரெக்ட். NIW பொறுத்த வரைக்கும் அதை வெய்வ் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த என்டையர் பெர்ம் ப்ராசஸ் வெய்வ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர் EB2ல வந்து எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட், உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கணும், ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கணும், உங்க எம்ப்ளாயர் தான் ஸ்பான்சர் பண்ணுவார். NIW பொறுத்த அளவுக்கும் நீங்க வந்து செல்ஃபாவே பெட்டிஷன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஆஃபர் தேவையில்லை. அப்புறம் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அட்வான்ஸ் கேட்டகரிஸ், அதாவது EB2 எலிஜிபிள் ஆகணும் நீங்க NIW-க்கும். அது போக இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க பண்ணணும். NIW ஸ்பெசிபிக்கா ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த 3 எக்ஸ்ட்ரா ஸ்டெப் மட்டும் நம்ம பண்ணணும். அது ப்ராசஸ் பண்ணும்போது அது ஸ்பெசிபிக்கா ப்ராசஸ் பண்ணுவாங்க. EB2 வந்து ட்ரெடிஷனலா எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா, லேபர் மார்க்கெட்ஸை வச்சு உங்க எம்ப்ளாயர் சப்போர்ட் பண்ற டாக்குமெண்ட்ஸை வச்சு ஒரு ஆர்கனைசேஷன் பேஸ்டா ப்ராசஸ் பண்ணுவாங்க. NIW பொறுத்த அளவுக்கும் பெட்டிஷன் பேஸ்டு, அதாவது ஒரு இண்டிவிஜுவலா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த பெர்ம் ப்ராசஸ் இன்னொரு விஷயமும் இருக்காது. என்னன்னா வந்து சப்போஸ் வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயர் ஏன்னு இருக்காங்க, அவங்க ஒரு லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஒரு 100 எம்ப்ளாயரை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த எம்ப்ளாயர் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து அவங்க வந்து பெர்ம் ப்ராசஸ் பண்ணணும்னா தேர் இஸ் அ கைட்லைன் இருக்குது. அந்த 100 எம்ப்ளாயிட்ட போய் செக் பண்ணணும், நீங்கள் இதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு. ஸோ அது ஒரு பெரிய லென்த்தி ப்ராசஸ். இதனால தான் என்னாச்சுன்னா லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் நிறைய வந்து லே ஆஃப் நடக்கும்போது பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்போ பெர்ம் ப்ராசஸ் பண்ண ரெடியாக இல்லை, ஏன்னா இத்தனை பேர்கிட்ட நாங்கள் 100 பேர்கிட்ட 1000 பேர்கிட்ட போய் நாங்கள் கணக்கெடுத்துட்டு வரது பெரிய லென்த்தி ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரியான பல சூழ்நிலை திரும்ப உருவாக வாய்ப்பு இருக்குது பல நிறுவனங்களில். காரணம் லே ஆஃபும் சைடில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் NIW பெரும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரோ வந்து கரெக்டாக சொன்னார், உங்களுக்கு வந்து NIW போகும்போது பெர்ம் ப்ராசஸும் கிடையாது, எம்ப்ளாயரே தேவையில்லை, ஜாப் ஆஃபரும் தேவையில்லைங்கும் போது இங்கே செல்ஃப் பெட்டிஷன் போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் செல்ஃப் பெட்டிஷன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ செல்ஃப் பெட்டிஷனா அட்டார்னி வச்சு தான் போகணுமா, இல்லை நம்மளாலே பண்ணிக்க முடியுமா? உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எப்படி சொல்கிறீங்க? நான் வந்து அட்டார்னி மூலமாக தான் போனேன். ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா, NIW ப்ராசஸே ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணதே வந்து டிசம்பர் 2016 அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இல்லை, எப்படி கேஸை ப்ராசஸ் பண்றாங்க. ஈவன் அந்த கைட்லைன்ஸ்லாம் நமக்கு இருக்கு, பட் இருந்தாலும் கூட நம்ம சப்மிட் பண்ணா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இது மிஸ் பண்ணிடுவோம். அப்படி இருக்கும்போது அதனால ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு, RFE இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால சரி நம்ம ஒரு அட்டார்னி வச்சே போயிடலாம் அப்படின்னு நான் அட்டார்னி வச்சு பண்ணேன். பட் நம்ம செல்ஃபாவே I-140 வந்து ஃபைல் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய USICSல சப்மிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்களே பண்ணலாம், அட்டார்னி தேவை கிடையாது. ஸோ இப்போ வந்து இது NIW பண்ணணும்னா என்ன வந்து குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆர் ஜாப் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும்? அதாவது NIW-க்கு ஸ்பெஷலா ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாதுங்க. நீங்க இப்போ NIW குவாலிஃபை ஆகணும்னா EB2ஓட ஜெனரல் குவாலிஃபிகேஷன் அப்ளை ஆகும். அதாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் டிகிரி இருக்கணும். அது வந்து ஐதர் மாஸ்டர் இல்ல அதுக்கு மேல டாக்டரேட் ஏதாவது வேணா இருக்கலாம், PhD-யா இருக்கலாம், EDD-யா இருக்கலாம், ஏதாவது வேணா இருக்கலாம். அதாவது அட்லீஸ்ட் ஒரு மாஸ்டர் டிகிரி இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல பேச்சுலர் டிகிரியோட ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ப்ராக்ரஸிவ் ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அப்படின்னா அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதாவது அதை வந்து ஒரு மாஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலண்டா எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஒருவேளை நமக்கு அந்த ஸ்பெஷலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல அப்படின்ற பட்சத்துல பேச்சுலர் டிகிரி இருக்கு, இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 7 கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அந்த 7 கிரைட்டீரியால ஒரு 3 கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணா கூட நம்ம எலிஜிபிள் தான். மேக்ஸிமம் நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே வந்து அந்த இதுக்குள்ளே வந்துருவாங்க நினைக்கிறேன், எய்தர் பேச்சுலர் ப்ளஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நம்ம இங்கே எல்லாருமே இந்த NIW பண்ணுறவங்க எப்படின்னா வந்தோன்னே பண்ண மாட்டாங்க, டுவர்ட்ஸ் 3 year 4 year வந்த பிறகு வேற வழியில் எம்ப்ளாயரும் பண்ணல, நம்ம பண்ணி நம்மளோட இருப்பை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அதுக்குள்ளே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன, ஆமாம், இப்போ அடுத்த என்ன கொஸ்டின் வருதுன்னா, இப்போ இந்த NIW இப்போ நான் ஒரு பர்சன், எனக்கு தெரியுது, நான் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கேன், இங்கே வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஸோ நான் NIW எலிஜிபிளாக இருப்பேன். நான் இப்போ வந்து சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறேன். இப்போ இந்த சாஃப்ட்வேரில் நான் வேலை பார்க்கறதுனால நான் எலிஜிபிலிட்டி போயிடுமா, இல்லை அதுக்கும் எலிஜிபிள் இருக்கா? இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டீங்க பிரேம். அதாவது இது ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். அதாவது இப்ப நம்ம வந்து NIW I-140 ஃபில் பண்ணிட்டோம், சப்மிட் பண்ணிட்டோம் USICSக்கு. இப்ப USICS அதை எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னா,
அது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் தானா சார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது பேர் என்னன்னா, தானா சார்னு ஒருத்தர் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு, அவர் பேர்ல பண்ணதுனால அது மேட்டர் ஆஃப் தானா சார்னு சொல்றாங்க. ரொம்ப டீடைலா போக வேணாம். பட் அது என்ன அப்படின்னா, அந்த 3 பாயிண்ட்ஸை வச்சுதான் எவாலுவேட் பண்றாங்க. அதாவது எந்த ஒரு NIW அப்ளிகேஷனையும் அப்ரூவ் பண்ணலாமா வேண்டாமான்றதுக்கு அந்த 3 விஷயம். என்ன 3 விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம NIW சப்மிட் பண்ணும்போது சப்ளிமெண்டரி டாக்குமெண்டா 2 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொபோஸ்ட் என்டேவர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டாக்குமெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொபோஸ்ட் என்டேவர் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களோட ஒர்க், நீங்க எந்த ஏரியால ஒர்க் பண்றீங்களோ அந்த ஒர்க் வந்து சிக்னிபிகன்ட் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது அது பர்டிகுலர் கம்பெனிக்கு மட்டும் இல்ல, ஒரு பர்டிகுலர் ரீஜியனுக்கு மட்டும் இல்ல, ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா யூஎஸ்க்கு வந்து அது ஒரு சிக்னிபிகன்ட் இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு ஒர்க் அப்படின்றது ஃபர்ஸ்ட். அதாவது அந்த ஒர்க் வந்து the proposed endeavor has a substantial merit அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, you are well positioned to move that merit. அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்றீங்க, இந்த ஃபீல்டுல நான் வேலை பார்க்கறேன், அது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல செமிகண்டக்டர்ஸ் எடுத்துப்போம். நான் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறேன், இது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, உங்களோட ஸ்கில் செட், நீங்க படிச்ச எஜுகேஷன் பிளஸ் உங்க ஸ்கில்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பர்டிகுலர் ஃபீல்ட டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்க வந்து அதுல கண்டினியூ பண்ண போறீங்க ஒர்க் பண்ணி அப்படின்றதுக்கு உங்க ஸ்கில் செட்டுக்கான ப்ரூஃப். அது ரெண்டாவது. மூணாவது விஷயம், என்ன பெனிஃபிட் அமெரிக்காக்கு இதனால கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செமிகண்டக்டர்ல இருக்கீங்க, செமிகண்டக்டர் ஃபீல்ட்ல நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க ஒர்க். உங்களுக்கு இதனால யூஎஸ்க்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, எதுக்காக உங்களோட லேபர் சர்டிபிகேஷன் ரெக்யர்மெண்ட்ஸை வேவ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி நம்ம பண்ணுவோம் ஜென்ரலா அப்படின்னா, சொல்லும் போது கொஞ்சம் ஹார்டா இருக்கு. பட் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து PhD பண்ணேன். என்னோட ரிசர்ச் ஃபோக்கஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெக்னாலஜி என்ஹான்ஸ்ட் லேர்னிங், எனி டெக்னாலஜி ரிலேட்டட் எஜுகேஷன். வந்து என்னோட பப்ளிகேஷன்ஸ் நான் வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த பப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ப்ரூஃபா சப்மிட் பண்ணோம். என்னோட ரிசர்ச் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு, இங்க இருக்கு ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு. செகண்ட் பாயிண்ட், நான் இதுல கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட்ல வந்து நாங்க சொல்லிட்டோம். இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ், நான் ஒர்க் பண்ண போறது, ஏற்கனவே இது பப்ளிஷ் ஆயிருச்சு, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்ப பைப்லைன்ல இருக்கு, ரிவ்யூல இருக்கு, இது பப்ளிஷ் ஆக போகுது. அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஏன் எப்படி யூஎஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்குன்றதுக்கு சைட்டேஷன்ஸ் சொல்லுவோம். அது என்னோட ஒர்க்கை வந்து சைட் பண்ணவங்க மற்றவங்க, அந்த ப்ரூஃப் பிளஸ் ரெக்கமெண்டேஷன். ப்ரொஃபசர்ஸ் மற்றவங்க கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணவங்கலாம் இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அவரோட ஒர்க் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு ஃபீல்டுல அப்படின்னு கொடுக்குற அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் வந்து உங்களோட NIW அப்ளிகேஷனை வந்து அப்ரூவ் பண்றதுக்கான மெயின் அந்த மேட்டர் ஆஃப் தானா சார்னு சொல்ற 3 விஷயங்கள். இப்ப நம்ம நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வருவோம். சாரி, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் அது பேக்ரவுண்ட் கொடுக்கிறதுக்கு. இல்ல, ஆக்சுவலா அந்த மேட்டர் ஆஃப் தானா சார் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இவ்வளவு சுலபமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ப்ரொஃபசர் தாயா அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமான இதா. நானுமே நிறைய தடவை அதை படிச்சிருக்கேன். ரொம்ப லென்த்தியா இருக்கும், ரொம்ப குழம்பி போயிடும். எப்படிப்பா இதை வச்சு யூஎஸ்எஸ் முடிவு பண்ணிருக்கேங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. தேங்க்ஸ்ங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துப்போம், சப்ஸ்டான்ஷியல் மெரிட் அப்படி எடுத்துப்போம். சிம்பிளா நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இப்ப நம்ம ஆளுங்க இப்போ யூஎஸ்க்கு வர்றாங்க, ஆன்சைட் வர்றாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சைபர் செக்யூரிட்டி, பேங்க், ஹெல்த் கேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர் இந்த மாதிரி ஃபீல்ட்ல தான் ஆன்சைட்டுக்கே வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க பண்ற ஒர்க்கு கண்டிப்பா வந்து நேஷனல் இம்பார்ட்டன்ஸா தான் இருக்கும். அதனாலதான் யூஎஸ்கே வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிரைடீரியா மெட் ஆயிரும். நம்மளோட இது என்ன அப்படின்னா, நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம ஒர்க் வந்து எந்த பர்டிகுலர் டொமைன், நேஷனல் டொமைன்ல ஃபிட் ஆகுது அப்படின்னு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அது வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம். செகண்ட் வந்து வெல் பொசிஷன் டு அட்வான்ஸ் தி என்டேவர் இல்லையா. கண்டிப்பா நம்மளோட ஸ்கில் செட், நம்ம எஜுகேஷன் அல்லது நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். பிளஸ் ரெக்கமெண்டேஷன் நம்ம சூப்பர்வைசர் கிட்ட இருந்தோ, இல்ல நம்ம யூனிட் ஹெட் கிட்ட இருந்தோ, இல்ல மத்த நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்ககிட்ட இருந்தோ சர்டிபிகேஷன் பண்ணிருப்பாங்க. லைக் PMP சர்டிபிகேஷன், ஸ்க்ரம் மாஸ்டர் சர்டிபிகேஷன் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல ஸ்பெஷலைஸ்டு டெக்னிக்கல் சர்டிபிகேஷன்ஸ் இருக்கும், AWS ஓட சர்டிபிகேஷன், ஸ்னோஃப்ளேக்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. அந்த சர்டிபிகேஷன் வந்து ஒரு கிரேட் ப்ரூஃப் அட்வான்ஸ் பண்றதுக்கு. எனக்கு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் செட் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம ப்ரூஃபா கொடுக்கலாம். இன் அடிஷன் டு நம்ம ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட. மூணாவது விஷயம், பெனிஃபிட் டு தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லையா. அதான் மூணாவது பாயிண்ட். அதுக்கு வந்து நம்ம ஒரு நேரேட்டிவ் மாதிரி ஒன்று எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல 2 ப்ரூஃப் இருக்கு.
இந்த ப்ரூஃபை வச்சு நான் என்னெல்லாம் வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் என்னோட கம்பெனிக்கும் யூஎஸ்க்கும் எப்படி வந்து இதை நான் வந்து கொண்டு போவேன் இன்கேஸ் எனக்கு அப்ரூவ் ஆச்சுன்னா ஹவு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹார்டு தான் எழுதுறது இது நேரேட்டிவ் மாதிரி எழுதுறது ஸ்டோரி மாதிரி எழுதுறது கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்கு அதை வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொபோஸ்ட் என்டேவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் எக்ஸாம்பிள்ஸ்னு போட்டோம்னா அதுல இருந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இது ஈஸியா பண்ணிடலாம் இந்த மூணையும் வந்து டோட்டலா வந்து நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லணும் ஒரு சின்ன லெட்டர் தான் அந்த லெட்டரை வந்து 1 or 2 பேஜஸ்ல வந்து இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வித் எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷன் எவிடன்ஸ் செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷன் எவிடன்ஸ் தேர்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷன் எவிடன்ஸ் இவ்வளவுதான் தேவை உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது சொன்னீங்க நீங்க நிறைய பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆனால் நாங்களாம் வந்து வெறும் தினத்தந்தி ஆனந்த விடன் பேப்பர் படிச்சு தான் வளர்ந்தவங்க ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கணுமா நான் ஏன் இது கேட்குறேன்னா NIWல எலிஜிபிளாவே இது கண்டிப்பா பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்குமா இல்லை சாஃப்ட்வேர் துறையில் உள்ளவங்க அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா அது ஒரு ஆப்ஷனல் தான் கரெக்ட் நான் அது கொஞ்சம் கிளியரா சொல்லல சாரி இருக்கு நான் வந்து இப்போ PhD பண்ணதுனால அது ஒன் ஆஃப் த ரெக்வயர்மெண்ட் பேப்பர் பப்ளிகேஷன் அப்படின்றது இப்ப சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்க அது பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல சில பேருக்கு வந்து பிரஸ் ரிலீஸ்ல வந்து அவங்க அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருப்பாங்க லைக் இப்ப ஆரக்கிள் ஈவெண்ட் எதுலயாவது அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்ல கம்பெனி லெவல்ல அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க ஏதாவது ஒரு நியூஸ் பிரஸ் ரிலீஸ்ல வந்திருக்க சான்ஸ் இருக்கு அப்படி இல்லையா அவங்களோட ஓன் சர்டிபிகேஷன் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேஷன் மெம்பர்ஷிப் இன் சம் சொசைட்டிஸ் முக்கியமான IEEE சொசைட்டில எல்லாம் அவங்க மெம்பரா இருந்திருப்பாங்க ஜென்ரலா ஏதோ ஒண்ணு வந்து எழுதியிருக்காங்க இல்ல ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரூஃபா வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்துட்டு இது நான் பண்ணிருக்கேன்றது கூட நம்ம எவிடன்ஸா காட்டலாம் எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல நீங்க வந்து பப்ளிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பண்ணல ஒரு 7 பாயிண்ட்ல ஒரு 3 பாயிண்ட் இருந்தாலே போதுமானது நமக்கு அந்த 3 பாயிண்ட் வந்து நம்ம எஜுகேஷனா இருக்கலாம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம் சர்டிபிகேஷன்ஸா இருக்கலாம் இது 3 கண்டிப்பா நம்ம IT மக்களுக்கு இருக்கு அதுவே போதுமானது நமக்கு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க இது வந்து வெறும் வந்து PhD இல்ல அந்த பக்கம் உள்ளவங்க மட்டும்தான் NIW போனது எல்லா துறையில உள்ளவங்களும் நீங்க சொன்ன மாதிரி வந்து சாஃப்ட்வேரோட மட்டும் நிறுத்திக்க மாட்டாங்க இல்லையா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த துறையில உள்ளவங்க நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா எலக்ட்ரிக்கல் உள்ளவங்களுக்கும் பண்ணிருக்காங்க ஆமா கண்டிப்பா என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து இங்க ஆஸ்டின்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அன்பார்ச்சுனேட்டா அவங்க வந்து லாஸ்ட் இயர் லே ஆஃப் ஆயிட்டாங்க அடுத்த ஜாப் அவங்க லக்கிலி அவங்க பார்த்துட்டாங்க அந்த ஜாப்ல அவங்க என்டர் ஆகும்போது ஆல்மோஸ்ட் லைக் 1 வீக்ஸோ 2 வீக்ஸோ தான் அவங்களுக்கு இருந்துச்சு H1Bல அதான் அந்த 60 டே கிரேஸ் பீரியடுக்குள்ள அவங்க 1.5 months ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்புறம் தான் இந்த ஜாப் பார்த்தாங்க அப்புறம் வந்து அவங்க போறப்போ அவங்க புது எம்ப்ளாயர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இது நம்ம H1B டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது வர்றதுக்கு லேட் ஆகலாம்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டா NIW அவங்களே பண்ணிட்டாங்க எம்ப்ளாயரே பண்ணிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் பிரேம் இது வந்து நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்றோம் பாத்தீங்களா அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணனாலே உங்களுக்கு ப்ரியாரிட்டி டேட் NIW பொறுத்தளவு அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் ஒன்னும் இல்ல நீங்க பிரீமியம்ல பண்ணீங்கன்னா நான் பண்ணணும்னு சொல்லல பிரீமியம்ல பண்ணா வித்தின் அ மந்த் நமக்கு வந்து அப்ரூவல் வந்துருது இப்போ நம்ம மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம சப்மிட் பண்ணி அவங்க வித்தின் 2 days ரிசீவ் ஆகி அன்னைக்கே ப்ரியாரிட்டி டேட் வந்து அப்ரூவல் வித்தின் 1 month வந்தா அது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இல்ல அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் ரெண்டாவது இப்ப எம்ப்ளாயரே இது பண்றதுனால நான் சொன்ன பாயிண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொபோஸ்ட் என்டேவர் இன்டென்ட் இதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல இருந்து எல்லாமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா என்ன அப்படின்னா நான் ஏழையும் என்னால சொல்ல முடியல லாஸ்ட் பாயிண்ட்ல உங்களோட பே ஒரு சப்ஸ்டான்சியல் பே இருக்கு அப்படின்னா அதுவே ஒரு ப்ரூஃப் இப்போ மத்தவங்களோட நீங்க ஹையா உங்களுக்கு பே பண்றாங்கன்னா ஏதோ உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கிறதுனால தானே பே பண்றாங்க அப்படி எடுத்துக்கிறாங்க அப்போ உங்க ஜாப் ஆஃபர் லெட்டரோ இல்ல பே ஸ்லிப்போ ஒன் ஆஃப் த ப்ரூஃப் அவங்க எடுத்துப்பாங்க ஸோ அதனால இது ரொம்ப ஈஸி நான் வந்து இப்ப கம்பெனி அட்டார்னி மூலமா பண்றதுனால நம்ம சைட்ல இருந்து நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம் நார்மல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் எல்லாமே அவங்களே ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஃபைல் பண்ணிடுறாங்க ஆமா டைமிங் வந்து கரெக்டா சொன்னீங்க ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது அதான் சொல்லி ஆரம்பிச்சேன் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றதுன்னு ஏன்னா வந்து இந்த இன்னைக்கு நீங்க பெர்ம் ப்ராசஸ் ஆரம்பிச்சீங்கன்னா 18 months மேலே தான் போகுது ஈஸியாக வந்து 2 years ஆயிடுது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் 6 வருஷம் முடிய போகுது யாராவது 4.5 வருஷத்துல ஆரம்பிக்கிறாங்க 5 வருஷத்துல ஆரம்பிச்சு வேற வழியே கிடையாது சப்போஸ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மாட்டினீங்கன்னா NIW சரியான ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க ரைட் ஏன்னா வேறு வழியே இல்லை நீங்கள் 1 வருஷம் தான் இருக்குது ஸோ எம்ப்ளாயர் இது போயிட்டு இருக்கு வருமானு தெரியல வேறு வழி இல்லைன்னா இந்த ஒரு ஆப்ஷன் கிடச்சின்னா ப்ரோ சொன்ன மாதிரி உங்கள் ப்ரியாரிட்டி டேட் உடனே வந்துடுது நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட பிறகு வந்துடுது இல்லையா நீங்கள் மேட்ரே வந்து உங்கள் டாக்குமெண்டேஷன் அண்ட் எவிடன்ஸ் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறது அது ரொம்ப முக்கியம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறது அட்டார்னியோட ஹெல்ப் போகிறது கண்டிப்பாக நமக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பிரேம், நீங்க நம்ம இப்போ I-140 நம்ம NIW பண்ணிட்டோம்னா நம்ம அதோட நிப்பாட தேவையில்ல. நம்ம கன்கரண்டா வந்து நம்ம இப்போ எம்ப்ளாயர் பண்றாங்க ட்ரெடிஷ்னலானா அது பாட்டுக்கு அந்த ப்ராசஸ் போலாம். நம்ம தனியா இப்போ NIW பண்ணிக்கலாம். இப்போ இது அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ப்ரியாரிட்டி டேட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் சம் ரீசன் உங்களுக்கு முன்னாடியே நீங்க பண்ணதுல வந்துருச்சு, அப்புறமா ப்ரம் அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் அந்த பெர்ம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வருதுன்னா எது இயர்லியஸ்ட் டேட்டோ அதை தான் எடுத்துக்கிறாங்க. கரெக்ட், போட் பண்ணிப்பாங்க. போட் பண்ணிப்பாங்க. அது எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ். நம்ம வந்து காலம் தாழ்த்த தேவையில்லை. கரெக்ட். ஸோ முக்கியமாக இது நல்ல பாயிண்ட். L1A வராங்கன்னு வச்சுக்கலாம் ப்ரோ, உடனே வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க EB1க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. பட் அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா உடனே பண்ண மாட்டாங்க. 5 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ண வச்சு, ஏன்னா 7 வருஷம் இருக்குங்கிறதுனால 4 வருஷத்துக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி உள்ள மக்கள் என்ன பண்ணலாம்னா அவங்க வந்த பிறகு அவங்க செல்ஃப் பெட்டிஷன் போட்டுக்கலாம். EB2 NIW செல்ஃப் பெட்டிஷன் போட்டு ப்ரியாரிட்டி டேட் வாங்கி வச்சுக்கலாம். ரைட், நீங்க வந்து கம்பெனி எப்போ பண்ணோம்னா இந்த ப்ரியாரிட்டி டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெடியா இருக்கும். I-485 பண்ணிட்டு கிரீன் கார்டு வாங்கிட்டு போயிடலாம். இது நல்ல ஒரு ஐடியா. நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, நீங்க கரெக்டா சொன்னீங்க. நான் வந்து L1ல தான் வந்தேன் IBMல. ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா L1 விசாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். ஏன்னா அது இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபரி. உங்களுக்கு இப்போ விசா அப்ரூவ் ஆகுதுனாலே உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு ப்ரொப்ரியேட்டரி நாலேஜ் இருக்கிறதுனால தான் அப்ரூவ் பண்றாங்க. அது ஒரு ஸ்ட்ராங் கேஸ் நம்ம NIW பண்றதுக்கு. எனக்கு அந்த டைம்ல வந்து தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு அவ்வளோ எக்ஸ்போஷரும் இல்லை. இந்த மாதிரி நீங்க பண்ற மாதிரி எல்லாம் யாரும் வந்து வீடியோல இமிகிரேஷனை பத்திலாம் யாரும் பேசினதும் இல்லை, அந்த மாதிரி ஐடியாஸும் இல்லை. அப்படியே இருந்தாலும் மோஸ்ட்லி ஹிந்தியில இருக்கும் இல்ல இங்கிலீஷ்ல இருக்கும், நமக்கு ஒன்றும் புரியாதுன்னு நம்ம விட்டுருவோம். சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வேலிட். ஆமா, நாங்களும் வந்து எடுத்து நிறைய அதை மாதிரி மிஸ் பண்ணியிருக்கோம். இவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸாக மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் அந்த லேர்னிங்ஸ் தான் வந்து நம்ம சேனல் உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் சேர்ந்து ஒரு நல்ல கம்யூனிட்டியாக நம்ம பில்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக மக்களே இதை வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரோ சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதில் நிறையா வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது நிறையா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஓகே நம்ம யூஎஸை விட்டு போயிடலாம் அப்படின்னா ஃபைன், இல்லை நம்ம யூஎஸ்ல இருக்கணும் அப்படிங்கும்போது இதை வந்து ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நீங்கள் அட்டார்னி ஹெல்ப் எடுத்துக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களோட பர்சனலில் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடைக்கிறதுக்கு? அப்ராக்சிமேட்டா வந்து மே எண்டில், எனக்கு எக்ஸாக்டா டைம் தெரியலங்க, ஆனால் அரௌண்ட் மே எண்டுன்னு வச்சுக்கோங்க. மே எண்டில் நான் வந்து ஒரு அட்டார்னி வந்து பார்த்தேன். ஒன் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். அங்க அட்டார்னி வந்து அவங்க ஒரு செஷன் பண்ணாங்க. அப்படிதான் கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி NIW எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் என்ன பண்ணணும்னே உன்னோட CV அனுப்புங்க அப்படின்னாங்க. ஸோ இனிஷியல் கன்சல்டேஷன் அந்த CV மட்டும் தான் நான் அனுப்புனேன். அவங்க பார்த்துட்டு வந்து ஓகே நீங்க எலிஜிபிள், நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு போர்ட்டல் லிங்க் கொடுத்தாங்க. அந்த போர்ட்டல்ல வந்து இப்போ பாக்ஸ் இந்த கூகுள் டிரைவ் மாதிரி அதுல வந்து என்னோட டிப்ளமா, டிரான்ஸ்கிரிப்ட், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், சர்டிபிகேஷன்ஸ், பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும். ஸோ அதெல்லாம் அவங்க ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு மே எண்ட்ல இருந்து ஜூன் 1st இருந்து வச்சுப்போம். ஜூன்ல இருந்து அப் டு நவம்பர் வரைக்கும் டைம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த இனிஷியல் டிராஃப்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொபோஸ்ட் என்டேவர் வந்து எனக்கு நவம்பர் 1st வீக் கொடுத்தாங்க. இதுக்கு இடையில வந்து நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கொஞ்சம் என்னோட சூப்பர்வைசர் கிட்ட, என்னோட பழைய காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வாங்கினேன். அது வாங்கிட்டு அவங்களே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுங்க அதுல அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொரு கேஸும் டிஃப்ரெண்ட். என்னோட ரிசர்ச் இன்னொருத்தரோடது வேற மாதிரி இருக்கும். ஸோ டெம்ப்ளேட்லாம் நம்ம கொடுக்க முடியாது. அதனால பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் கவர் பண்ணிக்கணும் அந்த லெட்டர்ல, அது மாதிரி பண்ணுங்கன்னு. ஸோ அதனால அனுப்புனேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டிராஃப்ட் வந்துச்சு. அதையும் எடிட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ நாங்க வந்து நவம்பர் 17th ஆர் 18th ஃபைல் பண்ணாங்க. 2 டாக்குமெண்ட் தான், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொபோஸ்ட் என்டேவர் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட், I-140 ஃபார்ம். அப்புறம் இன்னொரு ஃபார்ம் 2980 நினைக்கிறேன், அட்டார்னி ரெப்ரசன்டேஷன் ஃபார்ம் 1. இவ்வளவுதான். இதை ஃபைல் பண்ணிட்டு நம்ம அமௌண்ட் வந்து ஐ திங்க் 1050. இப்போ நீங்க பிரீமியம்ல பண்ணீங்கன்னா 2805. அது டோட்டல் வந்து 3800 கிட்ட வரும். வித்தின் அ மந்த் அப்ரூவல் வந்துருச்சுங்க. நான் சொன்ன மாதிரி நான் வந்து 15th ஃப்ரைடே நினைக்கிறேன், ஃப்ரைடே ஃபைல் பண்ணோம். ஆனா அவங்க பார்த்தது வந்து 17th மார்னிங் தான் பார்த்தாங்க. 17th ப்ரையாரிட்டி டேட் கொடுத்துட்டாங்க. சூப்பர். அன்னைக்கே 17th ப்ரையாரிட்டி டேட். அப்ரூவல் வந்து வித்தின் அ மந்த் கரெக்டா 14th வந்துருச்சு. சூப்பருங்க, இது ரொம்ப நல்ல விஷயம். வெறும் 6 மாசம் தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேற வழியே இல்லைன்னா இது நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா கண்டிப்பா 6 மாசத்துக்குள்ளாக நீங்க பண்ண முடியும். இன்னொரு விஷயம் பிரேம், சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு, பட் நம்மளே செல்ஃப் பெட்டிஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க.
நம்ம தான் டைம் மேனேஜ்மெண்ட். கரெக்ட்டுங்களா? நான் வந்து லாயர்கிட்ட போனதுனால அட்டார்னிட்ட நான் எல்லாத்தையும் அவங்க கேட்ட அடுத்த செகண்ட் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஆனா அவங்க வந்து திருப்பி எனக்கு வர்றதுக்கு வந்து லைக் 1 வீக் எடுத்துக்கிட்டாங்க. சில சமயம் அந்த டிராஃப்ட்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு, நான் உடனே பண்ணி அனுப்பிட்டேன். ஆனா அவங்க திரும்ப வர்றதுக்கு 1 வீக் ஆச்சு பேராலீகல் இருந்து வர்றதுக்கு. ஸோ அதனால அது மாதிரி டிலேஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. இதுவே வந்து இப்ப நம்ம செல்ஃப் பெட்டிஷனை நம்ம பண்ணா 6 மாசம் கூட ஆகாது. நான் ஹானஸ்டா சொல்றேன், 2 to 3 monthsல நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்னொரு நான் வந்து என்ன சஜஷன் சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியல ப்ராசஸ், அதனால நான் எனக்கு இந்த டைம் ஆச்சு. இப்ப நம்ம ஓரளவுக்கு ஐடியாஸ் இருக்குல்ல, இப்ப நீங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு லாயர்ட்ட போனீங்கன்னா ஃபாஸ்டா முடிஞ்சிடும். அது பாயிண்ட், சூப்பர். இது நல்ல பாயிண்ட். இப்போ நம்ம ஆமா இந்த ஒரு ஐடியா வச்சு நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ நம்ம சைடில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். கரெக்ட். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ராஜா ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து நல்ல க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. NIWலாம் என்ன அப்படிங்கிறதுல ஆரம்பித்து உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஈவினிங் பண்ணுறோம், ஈவினிங் டைம் ஃபேமிலி டைம், உங்களோட ஃபேமிலி டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ பிரேம். நீங்கள் பண்ணுறது முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏதோ ஒரு வகையில வந்து தெரிஞ்சதை ஷேர் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. உங்க வீடியோஸ் மூலமா நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க இதை மேலும் நீங்க இதை தொடரணும் இந்த சேவையை. அதனால இதுல ஒரு சின்ன பீஸா வந்து என்ன நீங்க கூப்பிட்டது வந்து எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க ப்ரோ, ரொம்ப நன்றி.